சிவாய நமையென்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. நம்ம சிவோத்கர்ஷ மஞ்சரியினுடைய பாஷ்யத்தை பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அப்போ சிவபெருமான் உலகத்துக்கு உபாதான நிமித்த காரணம் அப்படின்ற பதங்களை காட்டிலும், ஆனால் அவருடைய பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்டவர் அப்படின்ற பதமும், பிரபஞ்சத்துக்கும் மேலானவர் அப்படின்ற பதமும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல மனைவியானவ எப்படி தான் கணவனை அனுசரித்து நடப்பாளோ அதுபோல் வேதங்கள் எல்லாத்தையும் சிவபெருமானையே அனுசரித்து நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்படுறது. அப்போது ஸ்ரீ நீலகண்டர் ஒருத்தர் தான் விஷராசியை தயக்கமில்லாமல் ஏற்றுண்டவர். மற்றவா அதை கண்டு அஞ்சினா அப்படின்றத நம்ம பார்க்கடல் வைபவத்தில் பார்க்குறோம். அப்போ ஹாலஹால விஷத்தின் ஒரு தெவலைக்கு நிகரான உள்ள ஒரு பாம்பினை கண்டு அஞ்சியே பாம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிற திருமால் தன் அருகில் இருக்க பாம்புகளை உண்ற கருடனையும் அருகில் வச்சு உறங்காத நிலையில் காணப்படுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஹாலஹால விஷத்தையே தன்னுடைய கண்டாபரணமாக ஆக்கின்றவர் அந்த பரமேஸ்வரன். இப்போ பகவான் மகாவிஷ்ணுவுக்கு அகில உலகங்களையும் ரட்சிக்கிறதுக்கான அலுவலை கொடுத்தவர் பரமேஸ்வரன். அப்போ பராசக்தியானவர் சிவனுடைய ஆணைப்படி தான் உலகியலை நடத்துறதுக்கு தன்னுடைய இச்சா ஞான கிரியா சக்திகளை அந்த பாரத்தை ஒப்படைச்சு பரமசிவனோட சாமரஸ்ய பராயணியாக நிகரற்ற பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டு அந்த சக்தி இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய சக்திகளில் ஒருத்தராக திகழறவதான் மகாலட்சுமி. அவளை அடைஞ்ச பிறகு தான் விஷ்ணு வைகுந்தபதியாக திகழ்ந்தார்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சிவனுடைய கடாட்சம் எவ்வளவு பெருசு! அந்த பரமேஸ்வரனாகப்பட்டவர் தன்னை போஷிச்சுக்கிறதுல ஆசக்தி அற்றவரா, அதாவது பரஸ்பரம் விடப்படக்கூடிய மூச்சு காற்றை உண்டு வாழக்கூடிய பாம்புகளை தன்னுடைய அணிகலனாக வச்சுருக்கார். பரமேஸ்வரனுடைய அணிகண்களாக விளங்குறது பாம்புகளுடைய காற்று. அப்போ அவருடைய பணியாட்களாக பூதாதி கணங்கள் இருக்குது. மக்களின் மேலே ஆவேசமாக புகுந்து தங்களை போஷிச்சுக்கிறது அது. அப்போ அவருடைய வாகனமாக நந்தி இருக்குது. அது வெறும் புல்லை தான் உணவாக கொண்டு சந்தோஷப்பட்டுக்கிறது. பகவான் பிக்ஷாடனம் பண்ணி கொண்டு வந்த உணவை உட்கொண்டு கௌரியும் மோகினியும் கணபதியும் முருகனும் திருப்தி அடைஞ்சுக்கிறார். இப்படி தனக்கும் தன்னை சார்ந்தவாளுக்கும் அல்ப ஆகாரத்தை அபேஷிக்கிற எம்பெருமான் உலகத்தில் உள்ள மற்ற ஜீவராசிகளுக்கு அவள் விரும்புகிற போகியங்களையெல்லாம் கொடுத்து அருளுறார். அதனால் இவரை விட என் சுவாமி இல்லைன்னு சொல்கிறார் தீட்சிதர். அடுத்ததில் சொல்கிறார், உலகங்கள் எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் தோன்றி அழித்து காணப்படுறது. ஆனால் மகேஸ்வரன் ஒருத்தர் தான் நிரந்தரமாக விளங்கின்னு இருக்கார். அவருக்கு அழிவே இல்லை. அப்போ உயிர்களுக்கு பந்த மோட்சங்களுக்கு மூல காரணமாக விளங்குறவர் அந்த பசுபதியான பரமேஸ்வரன் தான். அப்போது ஜீவன்கள்லாம் பசுவாக இருக்க அந்த ஈஸ்வரன் தான் பசுபதியாக இருக்க. அப்போது ஜீவன்களுக்கு ஆகிய பசுக்களுக்கு சர்வஜான சர்வேஸ்வரன் பத்தியாரார். அறியாமன்ற கயிற்றால் கட்டி உலகத்தில் அதை உழல வைக்கிறார். பின் ஞானம் என்னும் உபாயத்தினால கட்டை அவிழ்த்து விட்டுடுறார். இது ரெண்டுமே அந்த சிவனுடைய லீலை தான். அதனால் எந்த வகையிலையும் பலவானாக விளங்குறவர் ருத்ரதேவன் தான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் லவணாசுர வதத்தும் பொழுது ஈஸ்வரனுடைய பெருமை விஸ்தீர்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிவபெருமான் லவணாசுரனுக்கு தனக்கு சூலாயுதத்தை அளித்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. லவணனுடைய தந்தை மது அப்படின்ற அசுரன், அவன் சிவபெருமானை குறித்து கடுந்தவம் ஏற்றினான். அதன் பயனாக அவருடைய குலத்திலேருந்தே ஒரு பாகத்தை எடுத்து அதை அமைச்சு ஒரு சூலமாக பெற்றுண்டான். ஏன்னா சுவாமியினுடைய சூலத்துலேருந்து ஒரு பாகமாக அந்த சூலம் கொடுக்கப்பட்டது. பகைவர்கள் மேலே அதனை ஏவினான். அதை எல்லாரும் ஒரு நொடியில் அவள்லாம் சாம்பல் ஆகிடுவான்னு அவனுக்கு வரம் கிடச்சிது. மதுவுக்கு பின்ன அவன் மகன் லவணன் அந்த சூலத்தை பெற்றுண்டான். அப்போது மதுக்கிட்ட வேண்டுகோள் வச்சுருந்தார் சிவபெருமான், ஓ மகன் லவணன் கையில் இருக்கிற அந்த சூளம் இருக்க வரையில் ஓ மகனை யாராலையும் எந்த வகையிலையும் வெல்ல முடியாதுன்னு வரமளிச்சிருந்தார். அந்த வரபலத்தால் லவணன் சூளஹஸ்தனாக இருந்துட்டு உலகங்களை எல்லாத்தையும் துன்புறுத்தின்னு வந்தான். அதனால் வருந்தின மகரிஷிகள் ராமனை தஞ்சமடைகிறாங்க. அவர் லவணனை அழித்து வருமாறு சத்ருக்னனை அனுப்பி வைக்கிறார். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.